வணக்கம் நம்பிக்கை. ஏன், எதற்கு, எப்படி? இந்த கேள்விகள் நம்மள சுத்தி நடக்கக்கூடிய அதிசயங்களுக்கு பின்னால் நிச்சயமா நமக்குள்ள எழும் கேள்விகளா இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமா தான் இன்றைக்கும் இந்த வீடியோ உங்களுக்காக இருக்கப்போது. இது குறித்து தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், சில பேர் எவ்வளவு பெரிய துயரமான விஷயம் நடந்தா கூட அழுதுற மாட்டாங்க. ஆனா இந்த வெங்காயத்தை நறுக்கும்போது எல்லாருடைய கண்கள்லயும் நிச்சயமா கண்ணீர் வருது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியல் உண்மை என்ன? வெங்காயத்தில் இயல்பாகவே அலைல் சல்ஃபைடு போன்ற சல்ஃபர் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. நாம் வெங்காயத்தை வெட்டும்போது இந்த சல்ஃபர் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் வெளியாகுது. இவை பெரும்பாலும் லாக்ரிமேட்டர் எனப்படும் ரசாயனமாக மாறுகின்றன. வெங்காயத்தின் செல்களில் அல்லின் என்ற பொருளும் அல்லினேஸ் என்ற என்சைமும் வெளியாகின்றன. இவை ஒன்றுடன் ஒன்று வினை புரிந்து சின் புரோபினேத்தியல் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிற வாயுவை உருவாக்குகின்றன. இந்த வாயு வெட்டப்படும் வெங்காயத்திலிருந்து வெளியேறி காற்றில் பரவி நம்முடைய கண்களை அடைகிறது. இந்த வாயு கண்களில் உள்ள ஈரப்பதத்துடன் வினை புரிந்து மிகச்சிறிய அளவு கந்தக அமிலம் சல்ஃபியூரிக் ஆசிட் உருவாகுது. இதுதான் கண்களுக்கு எரிச்சல் ஊட்டுது முதல் கட்டத்தில். இந்த கண் எரிச்சலை எதிர்ப்பதற்கும் கண்களை பாதுகாப்பதற்கும் உடலே உருவாகக்கூடிய கண்ணீர் தான் அதை நல்லிஃபை பண்ணுது. ஸோ இந்த கண்ணீர் என்பது கண்களை பாதுகாப்பதற்கான ஒரு இயற்கையான எதிர்வினை. வெங்காயத்தை வெட்டும்போது கண்ணீரை குறைப்பதற்கு சில இயற்கையான வழிமுறைகள்னு சொன்னால், முடிந்தவரை வெங்காயத்தை தண்ணீரில் ஊற வைத்து வெட்டுவது, இது போன்ற சில வழிகள் மூலம் அந்த கண்ணீர் வரும் அளவை குறைக்கலாம். சார், இரவு நேரங்கள்ல சில பூச்சிகளை பார்க்கும் பொழுது அதை ஒளிர்றது பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பகல் நேரத்தோட அதோடைய நிலைமை என்னவா இருக்கு? ஏன் இரவுல மட்டும் நமக்கு அது ஒளிர்றது நல்லா தெரியும்? சில பூச்சிகள் இரவில் ஒளி விடுவதற்கு பயோ லூமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கையான செயல்முறை தான் காரணம். முதல்ல எந்தெந்த பூச்சிகள் இரவில் ஒளிவிடுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்மினி பூச்சிகள், ஃபயர் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி க்ளோவார்ம்ஸுங்கிறது வேற எதுவும் இல்லை, மின்மினி பூச்சிகளின் லார்வாக்கள். அதே மாதிரி ரயில் ரோட் வார்ம்ஸ், இவை வண்டு இனங்களை சேர்ந்தவை, மஞ்சள் மற்றும் சிவப்பு ஒளி வெளியிடக்கூடியவை. அதே போல் சில கடல் பூச்சிகளும் இரவில் ஒளிவிடுகின்றன. இந்த பூச்சிகள் இரவில் ஒளிவிடுவதற்கான காரணங்கள்னு சொன்னால், முதல்ல உடலியல் ரீதியான காரணங்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று மாற்றுப்பாலின ஈர்ப்புக்காக இந்த இரவில் ஒளிவிடுகின்றன. இன்னொன்று அது ஒரு இயற்கையான பாதுகாப்பு முறை. தங்களை வேட்டையாட வரும் பிற பெரிய பூச்சி இனங்களை எச்சரிக்கும் ஒரு முறையாக கூட இந்த இரவில் ஒளிவிடுதல் இருக்குது. அதேமாதிரி தொடர்பு கொள்ளுதல், தங்களுடைய இனத்தின் மற்ற பூச்சிகளோடு பல வகையான கம்யூனிகேஷன்ஸ் நிகழ்த்துறதுக்கும் இந்த இரவில் ஒளிவிடுதல் உதவுது. அதுமாதிரி சில பூச்சிகள் வேட்டையாடுவதற்கும் இந்த திறனை பயன்படுத்துகின்றன. இந்த பூச்சிகள் ஒளிவிடுவதற்கான மிக முக்கியமான காரணம், உடலியல் காரணம்னு பார்த்தா, லூசிஃபரின் அப்படிங்கிற ஒளி உற்பத்தி செய்யும் மூலக்கூறு இந்த பூச்சிகளோட உடலில் இருக்குது. இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா, அந்த லூசிஃபரினை ஆக்சிஜனோடு வினை புரிய வைத்து அந்த வினையில் இந்த ஒளி பிறக்குது. இந்த ஒளி பெரும்பாலும் குளிர் ஒளி, கோல்ட் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பெரிய அளவு வெப்பம் உற்பத்தி ஆகாது. ஸோ இந்த குறிப்பிட்ட வகை பூச்சிகள் இரவில் ஒளிவிடுவது பயோலூமினன்ஸ் அப்படிங்கிற ரசாயன செயல்முறையால் நடக்குது. இதில் லூசிஃபரின் மற்றும் லூசிஃபரேஸ் ஆகியவை ஆக்சிஜனுடன் வினை புரிந்து இந்த விதவிதமான ஒளியை உருவாக்குகின்றன. சார், எரிமலைகளை பற்றி பல தகவல்கள், பல வீடியோக்கள்லாம் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இந்த எரிமலைகள் இருக்கு. இந்த எரிமலைகள் உருவாவதற்கான காரணம் என்ன சார்? எரிமலை என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள வெடிப்புகள் வழியாக உள்பகுதியில் உள்ள சூடான உருகிய பாறைகள், வாயுக்கள், சாம்பல்கள் இவையெல்லாம் வெளியேறது தான் எரிமலை. பூமியுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா அது 3 பகுதிகளை கொண்டது. ஒன்று மேல் ஓடு, கிரஸ்ட், அடுத்து மேண்டில், இடைப்பகுதி, மூன்றாவது மையம், கோர். ஸோ கோர் என்பது மிக ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய கொதிக்கக்கூடிய குழம்பு போன்ற பகுதி. மேண்டில் அப்படிங்கிறது தான் எரிமலைகளுக்கான காரணம்.
இது வந்து பாறைகளால் ஆனது, ஆனால் மிக சூடான பாறைகள், கொதிக்கும் குழம்பு நிலையில் இருக்கக்கூடிய பாறைகள். இந்த மேன்டில் பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள் சில வேளைகளில் வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் உருகிய பாறைகளாக மாறுது. இதைத்தான் மேக்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேக்மா வகை பாறைகள் சுற்றியுள்ள பாறைகளை விட அடர்த்தி குறைவாக இருப்பதால் இவை எப்போதும் மேலே செல்வதற்கான முயற்சியில் இருக்கின்றன. பூமியின் மேலோட்டில் உள்ள பிளவுகள் வழியாக இந்த மேக்மா பாறைகள் வெளியேறி மேலே வருவதைத்தான் எரிமலைகளாக பார்க்கிறோம். பூமி என்பது ஒரு கோளமான பந்து போல் நமக்கு தோற்றமளித்தாலும் உண்மையில் அது வந்து பெரிய பிரம்மாண்டமான பாறை தகடுகளின் தொகுப்பு. டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லப்போனால் ஒரு ஃபுட்பால் மாதிரி பல்வேறு பெரிய டெக்டானிக் பிளேட்ஸை வந்து வைத்து தைத்தது போன்ற ஒரு அமைப்பு தான் பூமி. ஸோ இது எங்கெல்லாம் அங்கே தைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் வந்து அந்த பாறை பிளவுகள் உள்ள பகுதி. ஸோ அந்த பிளவுகள் வழியாக இந்த மேக்மா என்ற பாறை குழம்பு மேலே வருகிறது. ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இணையும் இடங்கள் அதிக எரிமலை வெடிப்புக்கு வாய்ப்புள்ள இடங்கள். அதனால தான் அவற்றை வந்து ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதிக எரிமலை வெடிப்பு வாய்ப்புள்ள இடங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ், பல்வேறு பிளேட்ஸ் ஒன்றிணையும் இடங்கள். ஃபைன் சார். ஒரு பூச்சி மெல்லிறதுலேருந்து எரிமலை உருவாக்கம் வரைக்கும் அறிவியல் எப்படி இயங்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி சுமை.